அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? இளங்கோவன். இளங்கோவன். ஏண்ணா வெள்ளாடெல்லாம் மேலே காட்டுக்கு போய் மேயில எல்லாம் எதுக்குண்ணா கரம்பில் நம்ம கொராடு மாதிரி மேய்க்கிறீங்க கீழே? கீழே மேலே வந்து சிறுத்தை தொல்லை, அதனால் நாங்கள் மேலே போக முடியல. நிறையா நஷ்டம் ஆகிட்டோம். முன்ன நம்ம ஆடெல்லாம் நம்ம கொராடு மேய்ச்சிருக்குமே, அப்போல்லாம் நான் இந்த மாதிரி சிறுத்தை இதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, அப்போ குள்நரி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ சென்னாயே குள்நேரி இருந்துச்சு. அப்போ ஜாஸ்தி இருக்காதுல்ல? அங்கெல்லாம் இப்போ இல்லை. இப்போ சிறுத்தை இருக்குது, நெறி இருக்குது, யானைங்க இருக்குது. யானை நம்மள ஒன்றும் பண்ணுறதில்ல, இது ஆடுங்களா? மெயினாக சிறுத்தை தான். சிறுத்தை நெறி. இந்த இது உள்ள அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இது கூட போக முடியாதுல்ல? இப்போ அது உள்ளவெல்லாம் போக முடியாது. இப்போ என்னென்ன கஷ்டம்னா உங்களுக்கு ஆடு மேய்க்கிறதுல? எங்களுக்கு எல்லாமே கஷ்டம்தான். இதுதான் நாங்கள்லாம் குறிப்பிட்டு இல்லை அப்படி இல்லை. இப்போ அனிமல் விலங்குனால பிரச்சனை இருக்குது. அப்புறம் ஊர் நாய்ங்க என்ன பிரச்சனை பண்ணுதா? ஊர் நாய்ங்க கூட பிரச்சனை பண்ணுது. ஆட்டுங்களை கடிக்குது. சாப்பிட்டுமா இல்லையான்னு தெரியாமல் உயிர் வாழ்ந்தனும். இது நாய் வந்து நம்ம கூட இருக்குதா? ஆமாம். சூப்பர் சூப்பர். ஓகேண்ணா. இப்போ தண்ணிக்கு வந்து ஆட்டுக்கு தண்ணி அங்கே குட்டைக்கு போகணும். அங்கே குட்டியில் தண்ணியா? ஆமாம், ஃபாரஸ்ட் ஏரியாவில். ஓகே. இப்போ ஆடு வெள்ளாடு வந்து மேலே போகாமல் செம்மறி ஆடு மாதிரி கீழே மேயுதுங்க. ஆமாம். ஆனால் மேலே போனால் நல்லா அழகாக இருக்குல்ல, ஆடு நல்லா பலமாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் பயந்துன்னு நீங்கள் கீழே மேய்க்கிறீங்க. பயம். பொதுவில் ஆடு விட்டாவே திரும்பி இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பண்ணலாம். இன்னொரு வீட்டில் என்னென்ன பிரச்சனை. இப்போ நிறைய அப்படின்னா நிறைய பேர் ஆடு விற்றுட்டுக்குவாங்களே. நல்லா ஆடுங்க இங்கே இப்போ இருக்கிறத ஒரு 3 ஊர்லேயே 7 பேர் தான் வச்சுருக்குறாங்க. ஓகே. அந்த பாப்பா இவ்வளோ ஆடுக்குது. 7 ஆடு வச்சுருக்குறாங்க. சரி. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா.